அரசாங்கம் அறிவித்திருந்த 1500 1700 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்படும் புதிய குறைந்தபட்ச ஊதியம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். இருப்பினும் பட்டதாரிகள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை ஊதியமாக இந்த புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை மாற்ற வேண்டாம் என்று தொழில் நிறுவனங்களை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை ஆரம்ப ஊதியமாக பார்க்கக்கூடாது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குறிப்பாக பட்டதாரிகள், திறமையான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் இது அல்ல. குறைந்த திறன்கள் அல்லது அதிக அடிப்படை வேலைகள் மட்டுமே தெரிந்தவர்களுக்காக வழங்கப்படும் அடிப்படை சம்பளமாகவே இது அமைந்திருக்கும் என்றார். நேற்று தலைநகரில் 2025ஆம் ஆண்டிற்கான ஆசியான் OSH உச்சநிலை மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் குறைந்தபட்ச மாத ஊதியம் குறித்து அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதலாளிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதையும் பெரிய நிறுவனங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சொன்னார். எனினும் சிறிய தொழில் நிறுவனங்கள், சிறு நடுத்தர தொழில் துறைகளுக்கான புதிய குறைந்தபட்ச ஊதியம் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.